ஏ கமா பி மற்றும் சி முறையே 5, 6, மற்றும் 9 மாதங்களுக்கு ஒரு தொழிலில் ரூ 10,000, ரூ 12,000 மற்றும் ரூ 15,000 முதலீடு செய்து லாபத்தில் ஏயின் பங்கு ரூ 2,500 எனில் மொத்த லாபம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ல ஏ பார்த்தோம்னா 5 மாசம் இன்வெஸ்ட் பண்றாரு, பி பார்த்தோம்னா 6 மாசம் இன்வெஸ்ட் பண்றாரு, சி பார்த்தோம்னா 9 மாசம் இன்வெஸ்ட் பண்றாரு. அடுத்தது ஏ பார்த்தோம்னா 10,000 இன்வெஸ்ட் பண்றாரு, பி பார்த்தோம்னா 12,000 இன்வெஸ்ட் பண்றாரு, சி பார்த்தோம்னா 15,000 இன்வெஸ்ட் பண்றாரு. ஸோ இந்த 3 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ நம்ம அதை விட்டுட்டு போட்டுக்கலாம். இங்க 10 × 5 50, நெக்ஸ்ட் 6 × 12 72, நெக்ஸ்ட் 9 × 15 135. ஸோ உங்க கொஸ்டின்ல பாருங்க ஏயின் பங்கு 2,500ங்கிறாங்க. ஸோ ஏயின் பங்கு இங்க என்ன ஷேர் இருக்குது? 50. 50க்கு 2,500. அப்போ 1க்கு = 50. ஒரு பங்குக்கு 50. இங்க மொத்தமா 50 + 72 + 135 இதை ஆட் பண்ணா 257க்கு என்ன வரும்? 257 × 50 = 12,850 ரூபாய். அப்போ மொத்த லாபம் பார்த்தோம்னா 12,850 ரூபாய்.